வணக்கம் நண்பர்களே! வழக்கம் போல நம்மளோட வணக்கம் விளாக்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ கன்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ப்ளஸ் எப்பிட்னா, எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். இது ஓகே நீ இத பண்ணு. நீ வந்து எனக்கு எப்படி எடுக்குன்னு தெர்ல. சிம்பிளா சொல்லணும்னா. ஸோ நீங்க ஏதாவது ஒரு ஒரு கன்டென்ட் சொன்னீங்கன்னா, நான் அதிலருந்து எடுத்து போடலான்னு இருக்கேன். லைக் எனக்கு தெரிஞ்சது, அப்புறம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியே சொல்றேன். பிகாஸ் நான் ஃபைனான்ஸ் பத்தி இப்ப தான் அது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். பார்த்தா அது ரொம்ப பெருசா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத பத்தி சொல்லணும்னா, அது கண்டிப்பா 100 பேர் பார்த்தாலுமே அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது ஒரு 5 பேர் ஆனாலுமே ராங்கா ஆகக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நான் அதுவரைக்கும் வேற ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். லைக் ஃபைனான்ஸ் வந்து நான் ஒரு 1 வீக் ஒருக்க தான் அந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அதுவரைக்கும் நான் ஏதாவது ஒரு கன்டென்ட் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். லைக் இன்னைக்கு நான் என்ன யோசிச்சு வந்திருக்கேன்னா, இன்னைக்கு எனக்கு வந்து நான் இன்னைக்கு தான் சரி நம்ம ஆஃபீஸ பத்தி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆஃபீஸ பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, காலைல 3:30க்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு அப்படியே குளிச்சுட்டு சாரி 2 மணிக்கு எந்திரிப்பேன். அப்படியே எந்திரிச்சுட்டு, குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு, போறப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்கும். வழக்கம் போல செக்யூரிட்டி இருப்பாரு. அவருக்கு ஒரு வணக்கத்த வச்சுட்டு, அப்படியே போய்க்கிட்டே இருப்பேன். போனோம்னா லிஃப்ட்ல வண்டி மேலே ஏறுனோம்னா ஆஃபீஸுக்குள்ள போயிட்டு இப்ப தான் எனக்கு ட்ரெய்னிங்கு. ஸோ வந்து ஒர்க் அவ்வளவா இருக்காது. சும்மா தான் இருக்கணும். போயிட்டு அவங்க ஒர்க் பண்றத கேட்டுட்டு இருப்பேன். அவங்க ப்ராசஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். லைக் ரொம்ப நேரம் போச்சு. போர் அடிச்சு, தூக்கம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்க லைஃப் கேட்க ஆரம்பிச்சேன். எவ்வளவோ விஷயம். அதாவது ஒர்க்க தாண்டி நான் அதிகமா கேட்கிற விஷயம், "உங்க பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் என்ன?" அப்படின்னு கேட்டா, "இல்லடா, ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நான் கன்டென்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தோணுனதே அதான். லைக் எப்படின்னா, சரி வேணாம். நம்ம வந்து இப்போ விளாக் போட்டிருக்கோம்ல, கன்டென்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைனான்ஸ் தான் எனக்கு ஆசை. ரொம்ப ஆசை. ஸோ அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு சொல்லணும்னா அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து அத அப்படியே பிரேக் பண்ணிட்டு, ஸ்டாப் பண்ணிருவோம். நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதுவரைக்கும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ அதான் டே 1க்கானத நான் வந்து இத அப்படியே ஃப்ளோல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்தேன். கொஞ்ச நேரம் தூங்குனேன். லைக் 3:00 சாரி 1:00 1:30க்கு விட்டாங்க. வந்தேன், சாப்பிட, தூங்க, மறுபடியும் எந்திரிக்க, அப்படி ஜிம்முக்கு அப்படியே போயிருச்சு. ஈவினிங்கும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா பண்ணேன்? என்னடா பண்ணேன்னு. சரி இதையே சொல்லிருவோம் அப்படின்ட்டு சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கன்டென்ட் தெரிஞ்சா சொல்லுங்க. லைக் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. எப்படின்னா, எனக்கு எந்த மாரி கன்டென்ட் போடுறதுன்னு தெரியல. எனக்கு ஃபைனான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா, அதுக்கு வந்து எனக்கு டைம் பத்த மாட்டுது. ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒதுக்குனா தான் நான் கண்டிப்பா அந்த கன்டென்ட் வந்து ஒரு எலாபரேட்டா சொல்ல முடியும். 20 நிமிஷம் போட்டாலுமே ஒரு 2 பேர் பார்த்தாலும் எனக்கு போதும். அது 2 பேருக்கு புரிஞ்சிருந்தாலும், பிடிச்சிருந்தாலும் எனக்கு போதும்னு தான் தோணுது. பிகாஸ் அது வந்து எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா, பணம் ஃபைனான்ஸ் தான் ரொம்ப முக்கியம். மணி தான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அத கரெக்ட்டா செலவு பண்ணியும், சேர்த்து வைக்கவும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக முடியுங்கிற என்னோட மென்டாலிட்டி. ஸோ அத வந்து நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அத பத்தி எனக்கே தெரியாம நான் உங்களுக்கு சொல்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு. பிகாஸ் நான் சொல்ற விஷயம் தப்பா உங்களுக்கு கன்வே ஆயிருச்சுன்னா, அல்லது நானே தப்பா சொல்லியிருந்தேன்னா, அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா மாறும். 2 பேரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் அது ரொம்ப பெரிய தப்பாகுங்கிறதுனால தான். ஸோ அவர் சொன்னது எனக்கு இப்போ வரைக்கும் நான் வந்து ரொம்ப பாசிட்டிவான கிரிட்டிசிசம் தான். ஸோ அவருக்கு நான் மறுபடியும் தேங்க் யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு எந்த மாரி கன்டென்ட் போடணும்னாலும் சொல்லுங்க. நான் அந்த அதாவது ஒரு 5 டேஸ் 6 டேஸ் வீக்லி 7 டேஸ் இருக்கு. அதில நான் 6 டேஸ் நீங்க சொல்லுங்க. கன்டென்ட் ஒரு 6 டேஸ்க்கான கன்டென்ட்ட சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது லைஃப்ல இருக்கும். இத பத்தி யாராவது சொன்னா நல்லா இருக்குமே! இல்லன்னா, நமக்கு இப்படி நடந்திருக்கு. இது மாணிக்கு யாருக்கும் நடந்திருக்குமா? அப்படிங்கிறது உங்களுக்கு தோணியிருக்கும். அல்லது என்ட்ட ஏதாவது கேள்வி கேட்கிற மாணிக்கு இருந்தாலும் கேளுங்க. மெயில அட்டாச் பண்றேன். நீங்க அத வாய்ஸ் வாட்டெவர் அதில போட்டு விடுங்க. நான் அத கெயின் பண்ணிட்டு அதிலருந்து நான் வேணா சொல்றேன். பிகாஸ் எனக்கு ஃபைனான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்டா திருப்பி திருப்பி ஃபைனான்ஸ் வரேன்னா, எனக்கு அதுக்காண்டி தான் நான் கன்டென்ட்டே ஓப்பன் பண்ணேன். லைக் அத பத்தி தெரிஞ்சுக்கணும். அத பத்தி நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு நாலேட்ஜ் கெயின் பண்றத யாருக்காவது ஒண்ணு சொல்லுவோம் அப்படின்னு தான் தோணுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் சொல்லுவாங்க, "டேய் நீ யூடியூப் ஸ்டார்ட் பண்றான்னு." பட் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணுங்கிற முக்கியமான விஷயமே இதான். ஸோ நீங்க எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. நான் மெயில் இதில அட்டாச் பண்றேன். எதா இருந்தாலும் மெயில் பண்ணுங்க. வாட்டெவர். அல்லது உங்களுக்கு மெயில் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் அத அட்டாச் பண்றேன். ஓகேவா நண்பர்களே? வீடியோ ரொம்ப சிறுசா இருக்கும். பிகாஸ் எனக்கு அதான் நான் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அதான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா போடலாம்ங்கிறத தாண்டி எப்படி போடலாம்? லைக் வியூஸ் எல்லாம் தாண்டி நம்ம பண்றது கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு எனக்கு அடிக்கடி தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டேன் நண்பர்களே. நீங்க கன்டென்ட் குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். எந்த மாரி கன்டென்ட் குடுக்கணும்னாலும் சொல்லுங்க. நான் அந்த மாரி எடுக்கிறேன். பட் ஆனா ஃபைனான்ஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டுருவேன். அதுக்காண்டி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க் யூ நண்பர்களே. இதத்தான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஓகேவா? வேற எதுவும் டவுட்னாலும் ப்ளீஸ் கன்வே பண்ணுங்க.